ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஸு சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். ஒரு 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை மீடியம் சைஸ் உள்ள தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சள் பொடி. ஓவர் நைட்டில் கடலையை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது எல்லாத்தையும் வதக்கி நான் எடுக்க போகிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நீங்கள் வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம். இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷு. இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம இதோட போட்டு வதக்கிடலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம குக்கரில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே நம்ம கடலை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடய ஊற்றிடுங்க. ஊற வச்ச தண்ணியோடய ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு இதில் கொட்டிடணும். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு ஊற்றிக்கலாம். நல்லா உப்பெல்லாம் ஊற்றி கிண்டி விட்டு அடுப்பில் ஒரு 10 விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கணும். 10 விசில் கேட்டதும் நம்ம அடுப்பை அணைச்சிடுங்க. இது 10 விசில் வரட்டும். இப்போ நமக்கு விசிலெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பார்க்கலாம். நமக்கு இப்போ கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இனி நம்ம தாளித்து தான் கொட்டணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, ஒரு வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை,
இது நல்லா வதங்கினதும் நம்ம இதில் இந்த கடலைக்கறி இதில் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைக்கறி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம எல்லாத்தையும் நம்ம அரைச்சிருக்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.